ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட்மேன் ப்ளாக். இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் டைமண்ட் எடுக்கிறோம். டைமண்ட் பிக்கர்ஸு நெக்ரைட் எல்லாம் கிராஃப்ட் மோடில் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போய் டைமண்டை மைண்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் கேவ் இருக்குது, அதுக்கு போயிட்டேன்னா போயிட்டே இருக்கிறேன். வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து காதுக்கு ஒழிக்கிறாங்க ஒரு டைமண்டை தேடுவோம். உள்ளே போய் பார்க்கணும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பார்க்குறீங்க, நான் 99% மக்கள் 99% ஆஃப் மக்கள் வந்து இது கூட பண்ணணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பண்ணுவாங்க. லைக் மட்டும் போட்டு பார்க்க. டைமண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியல. போக முன்னாடி இங்கே முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்கும் போல. ஏன்னா காப்பர் எடுத்துகிற இடத்துல தான் ஒரு வீடியோவில் காப்பர் பக்கத்தில் தான் இது இருந்துச்சு டைமண்ட். அங்கே தான் சொல்லுறேன் பார்ப்போம். இங்கே அதே வழி தான். டைமண்ட் சொன்னால காப்பர் பக்கத்தில் டைமண்ட் இருக்கும்னு. எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. இங்கே பாருங்க, சின்ன ஒரு இடத்துல பக்கத்தில் டைமண்ட். போயிட்டே இருக்கிறோம். இங்கே எங்கேயும் கேவ் இல்லை. பக்கத்தில் எங்கேயாச்சும் கேவ் இருக்குதான்னு, சின்ன கேவ் மாதிரி இருக்குது. என்னம்மா என்ன ஹெட்செட் போட்டுட்டு ஏறாம ஹெட்செட் போடுது, காது வலிக்கண்டா. இப்பெல்லாம் அதில் ஒரு சவுண்டு கூட போடலக்கா. போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடணும். உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து நடுவில் ஊருக்கு வந்ததுனால எங்களோட ரிலேட்டிவ்னால் சைலண்ட் பேசவும் கொஞ்சம் சத்தம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் பாருங்கள். இங்கே வேறு தண்ணி வேறு வந்துக்கிட்டே இருக்குது. மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தேடி அலையில மறுபடியும் இந்த போய் போடா எந்திரா கைக்கலூடா நீட்டிங்க மாட்டியா? என்ன பண்ண, அங்கே ஒரு டைமண்ட் மைண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு ஜாம்பி இப்போ தான் வந்தோம். இதில் இருக்கிறதுல பவரஸ்ட்டு கேரட்டை பற்றி கமெண்ட்டை சொல்லலாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நான் முதல்ல எழுத்து ஏற்றிக்கலாம்.
சீக்கிரமாக வெளுத்து ஏற்றிட்டு நம்ம மைண்ட் பண்ணுவோம் இந்த டைமண்டையும். கைஸ் இது கடைசியில் பாருங்க நான் எத்தனை பேர்த்த கொள்ளணும்னு மைண்ட் பண்ணினா கைஸ் 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 ஐயோ திருப்பி இங்கே வரானா போய்க்கணா சரி வாங்க இங்கே இன்னொரு இடத்த அங்கே பாருங்க கைஸ் அங்கே பாருங்க டைமண்ட் டைமண்டாவது கைஸ் ஒரு அயன் கைஸ் இந்த அயன் பாருங்க கைஸ் எது மாறி ஆகுது இது என்ன அயன் கமெண்ட் பண்ணுங்க. டைமண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது மைண்ட் பண்ணிட்டு மைண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க ரெட் ஸ்டோனு ஏஸ் அது வெட்டக்குள்ளே பார்த்தீங்களா ரெட் கலர் ஸ்டோன் ஏமா இப்போ நம்ம இந்த ஸ்டோனை மைண்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குது உள்ளே போய் இந்த பக்கம் ஏதோ ப்ளூ வாட்டர் மின்னுங்க எவ்வளோ டைமண்டா ஊட்டு விட்டான்னு கைஸ் இங்கே கைஸ் இதுக்குள்ளே ஒரு கேவ் மாதிரி இருக்குது கைஸ் இந்த போதும் மைண்ட் பண்ணியாச்சு. கேவ் மாதிரி இங்கே ஏதாச்சும் கேவ் இந்த பாருங்க இங்கே ஒரு கேவ் மாதிரி இது இந்த இடம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்ல உள்ளே போயிட்டே இருக்குது சத்தம் படாத பேசிட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். கைஸ் இங்கே ஒரு ரெட் ஸ்டோனு இன்னொரு ரெட் ஸ்டோன் அதுக்கு அடியில் இன்னொன்று பக்கத்தில் அது கீழே அது சிங்கிள் ஆகுது கைஸ் கீழே விழுந்துடா எப்படி படிச்சு காமிக்கிறாங்க கோல்டு எவ்வளோ ஸ்கூலில் டீச்சர் முடிச்சு ஒரு மாரி மெரிக்க சொல்ல மாட்டேன் கீழே வந்துட்டாங்களா யாரு நம்ம வந்து கோல்டு கொஞ்சம் கிடைக்கும் போட்டு கும்பி கைஸ் இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. ஐயோ பாவம் ஏன்டா அப்படி பண்ண சுத்தியும் பார்த்தாச்சு எதுவும் இல்லை ஏன்டா போட்டு சாணி மீறி மீச்சிருப்பாங்களே எத்தனை அடி அடிச்சாங்க இங்கே தாங்க என்ன தப்பான வழியில் வந்துட்டோமோ இல்லை தண்ணி எடுத்துரும் இல்லை தண்ணி எடுத்துரும் இந்த வழியாக போவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். போனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குங்க பாருங்கள்.
இன்னொன்று சேர் போட்டுட்டா இல்லை உனக்கு நல்லா உட்காந்துட்டு வந்துட்டு நான் என்ன கேட்டேன்ப்பா சோறு ரெண்டோ தின்னுல போட்டோ போ. நம்ம மட்டும் மேலே ஏறிட்டோம்னா மாசு கைஸ். நான் செஞ்சா இவ்வளோ பெரிய பின்னாயிட்ட போ. அன்னைக்கு போகிறதுல ஒரு பட்டை அணிஞ்சு பாருக்கா பட்டிட்டு எரியுது எல்லாம் மூஞ்செல்லாம் எரியுது. நல்ல போக வேண்டியது என்ன பண்ணுறது. அங்கே போய் அன்னதானம் அங்கே அன்னதானம் அந்த போகும். வீட்டுக்கு போகிறோன்னா முன்னாடியே இருக்கும். மேலே ஏறிடுவோம். அங்கங்கே வளைஞ்செல்லாம் மேலே ஏறிட்டு அதேதான் இப்போ இந்த வழியில் கொஞ்சம் ஏறி அங்கே எல்லா சாமியும் அப்பாடி வந்துட்டோம். ஐயோ ஐயோ சாமி நவுந்த கர்றா அம்மாடி ஐயா முருகர் இருக்குது, பேசாதீங்கன்றது. சனீஸ்வரர் இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது, நவகிரகம் இருக்குது, பெருமாள் இருக்குது. முருகனுக்கு இன்னைக்கு சஷ்டி இல்லை. பங்கினி உத்தரத்துக்கு பார்த்து காவடி எடுத்தாரு. எண்ணி வச்சிங்க அப்பாவும் ஐயோ நமக்கு ஒரு வெக்க வருது. ஏக்கா சொன்னேன் ஒரு வெக்க வருது வருது அப்படின்னு அப்போ சொல்லி ஊரை சுற்றி வருது மரம் சாமி. நான் வா முன்னாடிலாம் இறங்கி வா. நான் என்ன திருப்பி இது விட்டுட்டோம்னா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம். நீ ஒரு ஃபஸ்ட்டே ஒன்று போவில்ல அந்த மாதிரி உட்காரு. அப்படி அப்படி ஐயோ அப்படி கைஸ் வேணாமா பார்ப்போம். மறுபடியும் முதல்ல இருந்தா நேற்று வந்து காசுலாம் கேட்டேன் கண்டக்டரு. அப்போ மேலே போயாச்சு. டஸ்ஸு தங்கராஜ் ஆமாம் என்கிட்ட சொல்லி இப்படி தான் வந்தோம். யார் ஃபஸ்ட்டு அவ்வளோ பார்க்குறோம். டே மூணு பருக்கு தாங்குது. கண்டா கூட பார்க்க மாட்டேன். கண்டா அப்போ எப்படியும் முயற்சி பண்ணி ஏறியாச்சு. ஏறிட்டோம். ஐயோ எங்கே கரெக்டாக ஏறலையா? இப்போ ஏறிட்டோம். யார் உங்கள் பெரிய மாமியா? அப்படியே தெரியாம கீழே விழுந்துருக்கோம். இவ்வளோதான் கஷ்டப்பட்டு எடுத்த டைமண்ட் அது இதுன்னு எல்லாம் போயிருக்கோம். இப்படியா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க அது என்ன தெரியல. இப்போ வந்து என்னென்னா எல்லாத்தையும் வேற ஒரு மேலே மாற்றி வைக்கலாம் முடியும். மாற்றி வச்சாருன்னா மாற்றி வைக்கலாம். மாற்றி அண்ணன் வந்து கரைமண்டி சிக்கலில் போய் சேரும்பா. அப்புறம் நான் முன்னாடி விட்டு விடுவேன். அப்புறம் என்னவோ பண்ணிட்டு போன்னு சொல்லி இல்லைப்பா அதை சொல்லலை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் போக்கிட்டே இருந்தா நம்ம எல்லாமே நான் சொல்லிட்டேனே பணத்தை கொடுத்துட்டு பாரு. நான் வந்து ஐயா வாங்கட காணத்துக்கு ஏன் சொத்தை நான் ஒன்றும் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. அது அவங்களாலாச்சு நீங்களாச்சு பாரு. நாங்கள் கொடுக்க வேண்டிய பாகம் அவளுக்கு தான் ஒரு பிள்ளைங்களுக்கு. நான் இல்லாத காலத்துக்கு நீ எடுத்துக்கோ. ஆனால் சரி அது கையில் என் அம்மா ஊட்டுவிட்டேன். என்னென்னு அப்பா அம்மா கேக்குது. ஊட்டு போட்டுன்னா ஊட்டு. இந்த பசிக்கு இதுக்குள்ளே போவோங்க. ஒரு கண்டு ஒரு கண்டு எதுவும் தெரியல. இந்த பக்கம் அடிக்கிறான். கேட்டேன். இப்போ நம்ம கைஸ் அந்த எலும்பு கொடுத்தான் ஒட்டிக்கிறேன். இன்றைக்கி அவன் எங்கே மாட்டோண்டா அழுத்தோம். அப்பா
அழுத்தியாச்சு கைஸ். உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வருங்க எனக்கு ப்ரெஷர் ஆகுது இப்போ சத்தியமாக பெரிய கொடுத்த ஒரு நாளைக்கு எனக்கு ஆகவே மாட்டேன். அம்மா என்ன அவ்வளோ பண்ணும்பா போது அந்த அருமை வந்துருங்கங்களா இந்த ஒரு வாரம் மட்டும் போ இந்த போட்டு இந்த ஒரு குறையறி இல்லை உங்கள் அம்மா எவ்வளோ அவதிப்படும்னு கேட்குறேன். உங்கள் அம்மா ஊட்டுங்கிறத பொட்டாட்டம் வீட்லேயும் பார்த்துக்கிட்டு ஆட்டுக்கிட்டே அவதிப்பட்டு அவங்ககிட்ட எப்படி ஐயா அவதிப்படும்? கோதுமையில் எடுக்கலாம். அங்கே தோறான் கைஸ். அவனை அழுத்துவோம் கைஸ். பக்கத்து எத்தனை பேர் வருவீங்க கைஸ்? 4 பேர் கைஸ். ஏன்டா இப்படி சாவடிக்கிற? ஐயோ கைஸ் பின்னாடி டே எலும்பு கைஸ். எலும்பு சூடு வைப்பில் ஒரு நாளைக்கு பொத்து பொத்துன்னு அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒருத்தன் தான் இவனையும் முடிச்சாச்சு. அதெல்லாம் மறந்து போயிடும் அடிச்சாலாம். ஏன் சூடு வராது? நீ ராவடி பண்ணினா வச்சுக்கோவேன். இங்கே ஒரு எலும்பு கூட பாட்டு வேறு அழுத்துறா மண்டை. ஆனால் ரித்திக்கு தான் சூடு அப்படி தொடரே பழுக வைப்பாங்க. இன்னும் வாயிலே தான். அவ்வளோதான். இன்னும் ஒரு ரொட்டி செத்துருவோம். அவ்வளோதான் கைஸ். முடிச்சு வச்சு அவனையும். என்ன கோல்டன் மட்டும் நான் தான் நகரேட்டை வச்சுட்டு இருக்கிறேனே. எனக்கு எதுக்கு அது? மேலே ஏறுவோம் கைஸ். பாருங்க வந்து பார்ட்டி கூட்டுன்னு பார்த்து நம்மக்கிட்ட 29 டைமண்ட். அந்த ரெட் ஸ்டோன் வந்து 64 இல்லாமல் 29 வச்சுருக்குறோம். வெயிட் காமிச்சிட்டோம். அது என்னன்னா அது ஒரு புஷ் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினில் மட்டும் அது வேலை செய்யும். அதை நம்ம பிளாக்காக மாற்றினா ஓகேன்னா தேவைன்னா இங்கே நிற்போன்னா எங்கள் அம்மா சோறு சாப்பிட விட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் எலெக்ஷன் முடிட்டோம் அப்படின்னுக்குறாங்க. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி வாங்க நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. அவன் காசு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தா தான் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீ யாரை கேட்டு நீ கரையும் பண்ண? அவன் சொல்லுவான். சொத்துக்காரனை நீ கேட்டியா? அவன் சொல்ல வேணாம். அவன் காசு கொடுக்காத என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்போ காசு கொடுத்தா தான் அவன் எனக்கு தெரியாது. நீ என்ன கேட்குறம்மா? நீ யாரை கேட்டு கரையும் பண்ண? சொத்துக்கு 6 வாரிசு இருக்குன்னு முன்ன கேட்டியா? ஒன்று அதெல்லாம் நீ கேட்கவே வேண்டாம். அவங்க சொத்துக்காரங்க அதை பார்த்துக்குவாங்க. நீ வந்து ஆடாத. நம்ம கிட்ட அதை ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியுதா? அவங்க சௌரியத்துக்கு பண்ணுறாங்க. அது வந்து நம்ம பிள்ளைங்க அவங்க சௌரியத்துக்கு அதெல்லாம் யார் வந்தாலும் சரி. நீ நம்ம கிட்ட எங்களை கேட்காம நீ கரையும் பண்ண தப்பு. இந்த மாதிரி வைக்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு என்ன ஆச்சா பண்ண தெரியுதுன்னா நீ கேட்டிருக்கணும். அது வந்து நம்ம கிட்டன்னு வந்தப்ப நம்ம பேசுவோம். அதான் சொல்கிறேன். அவன் வந்து பாரு ஆளுக்கு 5 லட்சம் பணம் அவ்வளோதான். முன்னே கரையத்து திருப்பி நம்ம பிரச்சனை தீர்த்து வீட்டு வேலையாகி வைகாசி மாதம்னாச்சும் பால் காய்ச்சற மாதிரி பண்ணு. நம்ம பிரச்சனை இப்போ நான் கரை மண்டனா நம்ம பிரச்சனை நான் கரை மண்ணா தானே. அவங்க பிரச்சனைக்கு நான் அவங்க பிரச்சனைக்கு நான் கரை மண்டிக்கிட்டா. இதில் வந்து கோல்டு 18. இங்கெல்லாம் சோறு திங்கிறதுல மாமன்